ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஜியோ பாலிடிக்ஸ் தமிழ். ரொம்ப தேங்க்ஸ். எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு கூட தெரியல. 500 சப்ஸ்கிரைபர் ஃபஸ்ட் டைம் க்ராஸ் பண்ணியிருக்கோம். 521 மெம்பர்ஸ் இதுவரெல்லாம் ஆயிருக்கீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வெல்கம். அந்த ரத்னசாமி சோலை, குருதேவா, அக்சுல் பிளேஸ், இன்னும் நிறைய பேர் நான் மென்ஷன் பண்ண முடியல. ஐம் சாரி. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இதெல்லாம் நடந்தே இருக்காது. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ சும்மா விளையாட்டாக ஒரு ஆரம்பித்தது. இப்போது கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டு இருக்கேன். நானும் இன்னும் நல்லபடியாக பண்ணணும், நிறைய விஷயங்களை கொண்டு போகணுன்னு. நம்ம ப்ரொஃபஷ்னல்லாம் கிடையாது, ஒரு இன்ட்ரெஸ்ட்காக ஆரம்பித்தது தான் இது. ஸோ உங்களோட சப்போர்ட் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. நான் கண்டிப்பாக அதை சொல்லியே ஆகணும். ஸோ அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கீங்க. இப்போ 521 மெம்பர்ஸ் கூடிய சீக்கிரம் 1000 கிராஸ் பண்ணுன்ற ஒரு சந்தோஷமான விஷயத்தோட உங்களோட கண்டினியூ சப்போர்ட்டோட கண்டிப்பாக நம்ம 1000 அதையும் தாண்டி போகலாம் அப்படின்றது தான் என்னோடது. நிறைய நமக்கு லேக்ஸ் எல்லாம் தேவையில்லை. நல்ல விஷயம் தெரிஞ்சிக்க விரும்புகிறவங்க, அதாவது காமன் பீப்புள், அந்த மாதிரி ஆளுங்களை தான் நம்ம யோசிக்கிறோம். நம்மளும் டெவலப் ஆகணும், மற்றவங்களும் டெவலப் ஆகணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறவங்கள நான் அதிகமாக விரும்புகிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களே என் கூட சேர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். மோடி 3.0 மேக் இன் இண்டியா ஆத்ம நிர்பர் பாரத் எபிசோட் நம்பர் 3. இதை ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு, ஒருவேளை பிராண்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அந்த மாதிரி பிராண்ட் பண்ணுற ஆளுங்க இல்லை, புதுசான ஒரு விஷயத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இந்த எபிசோடெலாம் கொண்டு வரதுக்கு முக்கியமான நோக்கம் நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு இதை கொண்டு போகணும். அவங்களுக்கு அந்த என்டர்பிரைனர்ஷிப் இல்லை இனோவேஷனில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரணும். நம்ம வெறும் படிச்சுட்டு வேலைக்கு போகிறதுன்ற ஒரு கான்செப்டை தாண்டி நிறைய விஷயங்களை செய்யணுன்றது தான் நான் இந்த எபிசோடோட முக்கியமான அதுக்காக தான் வேறு ஃபீல்டில் நடக்கிற டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நான் கவர் பண்ணிகிட்டே போகிறேன். ஸோ இது ஒரு பெரிய கடல் மாதிரி டெவலப் ஆகிட்டு இருக்கு. அது நிறைய யங்ஸ்டர்ஸ் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோத்தையும் ஒரே எபிசோடில் கவர் பண்ண முடியாதுன்னு எனக்கு ஃபஸ்ட் எபிசோட்லேயே தெரிஞ்சிருச்சு. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம கண்ட்ரி வந்து ஒன்லி எஜுகேட்டட், நம்ம போயிட்டு ஒரு ஒயிட் காலர் ஜாபோ ப்ளூ காலர் ஜாபோ செய்கிறவங்க அந்த மாதிரி ஒரு இமேஜை தாண்டி இனோவேட்டிவ் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, நிறைய புது என்டர்பிரைனர்ஸ் வர்றாங்க. அது நமக்கு முக்கியமான விஷயம். ஸோ அந்த விஷயத்தை இன்னும் அதிகமாக மக்களுக்கு அந்த உணர்வை கிளப்பணுன்றதுக்காக தான் இந்த எபிசோட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். இதில் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரேஷன் கிடைக்கணும். வேறு ஃபீல்டில் போடுறதுனால உங்கள் ஃபீல்டில் நீங்கள் என்ன பண்ண முடியுன்றது உங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரேஷன் கிடைக்கும்ன்றது தான் இந்த எபிசோட. அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் கூட பண்ணாங்கன்னா அது என்னோடய வெற்றி தான். நான் அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் தேடி கலெக்ட் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருக்குது. நிறைய இடங்களில் தேட வேண்டியிருக்கு, படிக்க வேண்டியிருக்கு. அதாவது நம்ம டெக்னிக்கலாக எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது. ஸோ அந்த விஷயங்களை கொஞ்சம் உள்வாங்கி அதை சொல்கிறது, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறது, உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது ஒரு மிகப்பெரிய டாஸ்க்காக தான் இருக்குது. பட் உங்களோட மோட்டிவேஷனால் அதை கண்டினியூஸாக செய்கிறதுக்கான ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்குது. ஸோ வழக்கம் போல் நம்ம எபிசோடுக்கு போயிடலாம். ஓகே. எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் கரெக்டான ஆளுங்க இல்லாமல், ஒர்க் பண்ணுறவங்க இல்லாமல் சக்ஸஸ் ஆகவே முடியாது. அது ஒன்லி ஆஃபீஸர்ஸ்ன்னு நம்ம நினைக்கிறோம், அந்த மாதிரி இல்லை. லேபர்ஸும் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்தியா சக்ஸஸ் ஸ்டோரியில் அவங்களோட பங்கும் முக்கியமானதாக இருக்குது. பட் அவங்களோட இன்கம்ஸ் லெவல் ரொம்ப கவலையான ஒரு விஷயன்றதுனால கவர்மெண்ட் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கு. அதாவது மினிமம் வேஜஸ், அன்ஆர்கனைஸ்டு செக்டர் ஒர்க்கர்ஸ்க்கு மினிமம் வேஜஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக இது வந்து இயர்லி ட்வைஸ் ரிவைஸ் பண்ணுவாங்க. ஒரு டைம் ஏப்ரலில், அதுக்கப்புறமா அக்டோபரில் ஒரு டைம். இந்த சேம் டைமில் தான் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். அதாவது அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வெளியாகும். அந்த டைமில் அந்த பேசிஸில் இந்த ஒர்க்கர் மினிமம் வேஜஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 பார்ட்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஜோன் ஏ, ஜோன் பி, ஜோன் சி. அது ஏரியா ஏ, ஏரியா பி, ஏரியா சின்னு சொல்கிறாங்க. இதில் ஜோன் ஏன்றது கார்பரேஷன்ஸ், இந்த மெட்ரோ சிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இப்போது சென்னை, டெல்லி, மும்பை, கொல்கட்டா, புனே, அந்த மாதிரி சிட்டிஸ் எல்லாம் கார்பரேஷன்ஸில் வந்துடும். ஜோன் பின்றது முனிசிபாலிட்டிஸ் லைக் திருச்சி, மதுரை, அந்த மாதிரி சிட்டிஸ் எல்லாம் வந்து முனிசிபாலிட்டிஸில் வரும். அதுக்கப்புறமா ஜோன் சின்றது டவுன்ஷிப்ஸ், சின்ன டவுன்ஷிப்ஸ். இது நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா டயர் 1, டயர் 2, டயர் 3ன்னு கூட சொல்லலாம். டயர் 3ல் அந்த டவுன்ஷிப், கண்டோன்மெண்ட்ஸ், பஞ்சாயத்ஸ், டவுன் பஞ்சாயத்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துடும். ஸோ இந்த பேசிஸில் இந்த சிட்டியில் இருந்தால் இவ்வளோ மினிமம் வேஜ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதனால் அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அவங்களோட பேசிக் நீட்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும்னா அவங்க ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் பண்ணுவாங்கன்னும் போது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியும் அதிகமாகும். அவங்க இன்னும் நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கான சான்சஸும் கிடைக்கும். ஸோ இந்த கேல்குலேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் மேஜராக எடுத்துக்கிறாங்க. 4-5 பாயிண்ட்ஸ். ஒன்று வந்து 3 கன்சப்ஷன் பர் டே 3 டைம் நம்ம சாப்பிட்டாகணும். அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ ஆகும், இந்த சிட்டிஸில் இவ்வளோ ஆகும் ஆவரேஜ்.
அதுக்கப்புறமா ஒரு ஃபுட்டு வந்து ஒரு 2700 கலோரிஸ் ஒரு ஆவரேஜ் இந்தியன் அடல்ட்டுக்கு தேவை. அந்த பேசிஸில் 3 கன்சப்ஷன் 3 முறை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ தேவை அப்படின்றத கேல்குலேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு துணி நமக்கு தேவை. கப்படா மக்கான், கானா கப்படா மக்கான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். அந்த மாதிரி முதல்ல சாப்பாடு ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கிளாத் ஒரு 72 yards per annum ஒரு ஃபேமிலிக்கு தேவைப்படுது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் ஒரு 2 குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ செலவாகுன்றது ஒரு கேல்குலேஷன் இருக்குது. அதுக்கப்புறமா ரெண்ட்டுன்றது ஒரு ஆவரேஜ் ஒரு ஏரியாவிலையும் வந்து ரெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இங்கே மினிமம் மார்க்கெட் ரேட் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேசிஸை 4வது அவங்க எடுக்கிறது வந்து ஃபியூவல், லைட்டிங், போகிற செலவு, வேறு அவங்க எலக்ட்ரிக்கல் கன்சப்ஷன்ஸ், இதெல்லாம் அந்த 4 பாயிண்ட்ஸ் பேசிஸில் இது ஒரு ஆவரேஜ் டிரைவ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டார்ட் பண்ணது வந்து 2013 ஃபஸ்ட் டைம் இந்த பாயிண்ட்ஸ் பேசிஸில். அந்த டைம் 137 per day அந்த மாதிரி மினிமம் வேஜஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக ரிவைஸ் பண்ணி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா ஏ நான் சொன்ன மாதிரி ஜோன் ஏல வந்து 783 அன்ஸ்கில்டு, அதாவது புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அன்ஸ்கில்டு லேபர்னும் போது 783 rupees per day அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ மந்த்லி அப்ராக்சிமேட்லி 20,538 rupees அவங்க ஏர்ன் பண்ண முடியும் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணாங்க. ஸோ தே கேன் மேனேஜ் தர் டெய்லி கோர்ஸ். அதுக்கடுத்தது ஏரியா பியில் 655, ஏரியா சியில் 526. அதே மாதிரி செமி ஸ்கில்டு லிமிடெட் ஸ்கில்டு பர்சன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு வந்து ஏரியா ஏல 868 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 22,568 per month. ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகும். நம்ம ஸ்கில்டு பர்சன்ஸ்க்கு 954 rupees per day, அரௌண்ட் 25,000 ரஃப்லி கிட்டத்தட்ட. ஸோ இது ஒரு டீசெண்டான ஒரு சேலரி கிடச்சிச்சின்னா அவங்க லைஃப் ஸ்டைல் நல்லாயிருக்கும், அவங்களோட இன்னும் ப்ரொடக்டிவிட்டிலாம் அதிகமாகிறது. ஹைலி ஸ்கில்டு மினிமம் 1,035, இது வந்து மினிமம் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே வந்து அவங்கவுங்களோட ஸ்கில்லை பொறுத்த கம்பெனிஸ் டிசைட் பண்ணலாம். இது மேஜராக பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டர் அவங்களுக்காக இது ஃபிக்ஸ் பண்ணுறது. அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ன்றது இந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ், இந்த மாதிரி அன்லோடிங் லோடிங்கில் இருப்பாங்க, க்ளீனிங் ஒர்க்ஸில் இருப்பாங்க, அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்வீப்பிங், அவங்களுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த அளவுக்கு சேலரி கிடைக்கும் போது மற்றவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக கிடைக்கும். ஸோ இதனால் என்னென்னா, ஃபாரின் கம்பெனிஸ் நம்ம கண்ட்ரிக்கு வரும்போது அவங்க மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மியாயிரும். ஸோ இந்த மினிமம் ஏஜஸ் அவங்க கொடுத்தே ஆகணும் போது நம்ம கண்ட்ரியில் இருக்கிறவங்க நல்லா டெவலப் ஆவாங்க. அதுதான் இதோட டார்கெட். ஸோ October 1, 2024 இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. குழந்தைகள்னு இல்லை, பெரியவங்களும் வந்து விளையாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஒருத்தரோட விளையாட்டு பொருட்கள் வேறு இருக்கலாம். மேபி நம்ம மொபைலில் விளையாடலாம், இல்லை ஃபிசிக்கலாக ஃபீல்டில் போய் விளையாடலாம். பட் குழந்தைங்களை பொறுத்தவரை மேஜராக வந்து டாய்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அவங்களோட ஐக்யூ, இக்யூ அதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான பேஸ் பார்த்திங்கன்னா டாய்ஸ். அந்த டாய்ஸில் நம்ம மிகப்பெரிய சவாலை சந்திச்சு இப்போதைக்கு பெரிய அளவில் சாதிச்சும் இருக்கிறோம். அதாவது 2014-15 96 million நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் டாய்ஸ். இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் 332 million. இதே 2022-23 ரிப்போர்ட் வந்திருக்கு, அதில் 325 million எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 239% நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதிகமாக இருக்குது இந்த 10 வருஷத்தில். அதே மாதிரி இம்போர்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52% கம்மியாக இருக்குது. அது 325 million-லேருந்து 158 million, 50% கம்மி பண்ணியிருக்கோம். இந்த 50% மேஜராக நம்ம சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறது தான். ஸோ வி ஆர் சேலஞ்சிங் தம். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, இந்த டாய்ஸ் வந்து ஒரு விளையாட்டு பொருளாக இருக்கிறோம், ஆனால் பட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட டாமினேஷன் அதிகமாக இருந்தது. அது இப்போ மாறி இந்தியன் கல்ச்சரில் நமக்கேற்ற மாதிரியான டாய்ஸை நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். அது வேர்ல்டு வைடும் நல்ல ரெகக்னைசேஷன் கிடைச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்ம கணபதி, ஹனுமான் அந்த மாதிரியெல்லாம் ஒரு டாய்ஸ் எல்லாம் நிறைய அளவில் வெளியிலலாம் கூட நிறைய ரீச் ஆயிருக்கு. ஸோ இதுக்காக கவர்மெண்ட் நிறைய ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் டாய்ஸ், NAPTன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க 2013-14 அதுக்கப்புறமா BIS லைசன்ஸில் நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்க. இம்போர்ட் பண்ணுறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டிஸ், அதே மாதிரி அவங்களுக்கு ட்ரைனிங்ஸ், அவங்களுக்கான அந்த மெஷினரிஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது, அது இல்லாமல் குவாலிட்டி கண்ட்ரோலில் எப்படி ட்ரைனிங் பண்ணுறது, அந்த மாதிரி ஜியாகிரபிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் GI கேள்விப்பட்டிருப்பீங்க, GI ரெஜிஸ்டர் பண்ணுறது. இப்போ ஒரு தஞ்சாவூர் டாய்ஸ்ன்னு தலையாட்டி பொம்மைனாக்கா அது GI இண்டிகேஷன், அது அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கான ஒரு ரெகக்னைசேஷன். ஸோ வேர்ல்டு வைட் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி GI இண்டிகேஷன் ஒவ்வொரு பார்ட்லேயும், நம்ம கண்ட்ரியோட ஒவ்வொரு பார்ட்லேயும் வேறு மாதிரியான ஒரு கல்ச்சர், ஒரு டிவர்சிட்டியாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கிடைக்குது டாய்ஸ். அது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப டீப்பாக ரிசர்ச் பண்ணி அதை ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கான GI இண்டிகேஷன் சர்டிஃபிகேஷன்லாம் கொடுத்து அதை டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி பேசிக் கஸ்டம் டியூட்டிஸ் வந்து இம்போர்ட்டில் அதிகம் பண்ணி கிட்டத்தட்ட 20%லேருந்து 60% வரலாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 70% இருக்குது லேட்டஸ்ட்டாக. இதனால் என்னன்னாக்கா இம்போர்ட் கம்மியாகுது, நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாகுது. ஸோ டாய் ஸ்டோரிஸ் நாட் இது ஒரு விளையாட்டல்ல, ஒரு சீரியஸான பிஸ்னஸ். ஓகே,
பிரிட்டிஷ்லேருந்து மொகல்லேருந்து எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணதே நம்மளோட வெல்த்துக்காக தான். அதில் பழைய காலத்தில் ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பைசஸ். அப்பவும் வேர்ல்டு ஃபுல்லாக ரூல் பண்ணிட்டு இருந்தது, இப்பவும் பண்ணிட்டு இருந்தது. பட் ஸ்டில் நம்ம லேக் ஆகிருந்தோம். குவாலிட்டி வைஸ் நமக்கு குறைய ஆரம்பிச்சிது. நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கம்மியாக இருந்தது. வேறு கண்ட்ரிஸ் எல்லாம் அதெல்லாம் டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. லைக் வியட்நாம், இந்தோனேஷியா, அவங்களோட ஸ்பைஸ் எல்லாம் நிறைய டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ காம்படிஷன் அதிகமாக இந்தியாவோடது வேல்யூ கம்மியாகிட்டே இருந்தது. பட் 2013 ஃபார் எக்ஸாம்பிள் 778 crore நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அது இப்போ 2022-23 2057 crore, அதாவது 3 times, மோர் தென் 3 times, 164% ஜம்ப் ஆகிருக்கு. நம்ம அந்த ஜம்ப் வந்து சும்மா சாதாரணமாலாம் வரல. அதுக்கான நிறைய ஒர்க், அண்டர் கிரவுண்ட் ஒர்க் நிறைய நடந்திருக்கு. இந்தியாவில் ஒரு 8 ஸ்பைஸ் பார்க் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பைஸ் பார்க்கோட முக்கியமான வேலை நல்ல மெஷினரிஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது, அதுக்கான ட்ரைனிங் கொடுத்து ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி அவங்கள கொண்டு வரது. அதாவது ஸ்பைஸ் கிளீனர், ஸ்பைஸ் கிரேடர், வாஷிங் எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்லைசிங் மெஷின்ஸ், டீஹல்லர்ஸ், ட்ரையர்ஸ், அந்த மாதிரி நிறைய மெஷினரிஸ். முதல்ல மேனுவலாக நடந்திருந்த வேலையெல்லாம் இப்போது மெஷினரி மூலமாக பண்ணுறதுனால ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது, அதே சமயத்தில் குவாலிட்டியும் மெயின்டைன் ஆகுது. ஃபாரின் எக்ஸ்போர்ட்ஸ்க்கெல்லாம் மெயின் வந்து குவாலிட்டி, பேக்கேஜிங் எல்லாமே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டெவலப் பண்ணதுனால நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஜம்ப் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு பெரிய ஜம்ப் வந்தது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அந்த 8 ஸ்பைஸ் பார்க்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சிந்துவாரா மத்திய பிரதேஷில், கேரளாவில் ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா பக்கமும் எங்கெங்கே ஸ்பைஸ் அதிகமாக கிடைக்குதோ அந்த ஏரியாவில் அவங்க அந்த ஜிஎம்பின்னு சொல்லுவாங்க, குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ், அதுக்காக அந்த ஸ்பைஸ் பார்க்ஸ் டெவலப் பண்ணாங்க. இதே மாதிரி நம்ம ப்ரொமோட் பண்ணோம் ஜிஐ ஸ்பைசஸ். அது கிராஃபிக் இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஜிஐ சர்டிஃபிகேஷன். ஒரு சில ஸ்பைஸ் எல்லாம் இந்தியன் ஒரிஜின், அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கி அதுக்கு நம்ம ஃபைட் பண்ணி நிறைய கோர்ட் கேஸ்லாம் நடந்து. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா டர்மரிக் கூட யூஎஸ், அதுவும் ஒரு இந்தியன் ஒரிஜின், சுமான் கேதாஸ் ஹரிஹர் பின்னு சொல்லிட்டு, அவங்க அமெரிக்கன் ரிசர்ச்சர்ஸ், அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனவங்க. அவங்க அமெரிக்காவுக்கு பேட்டன் கொடுக்கறதுக்காக அவங்க ரிசர்ச் பேப்பர்லாம் ரெடி பண்ணி அதுக்கு பேட்டன் கொடுக்கறதுக்கு போகும்போது நம்ம பெரிய அளவில் ஃபைட் நடந்தது. அதுக்கப்புறமா 2017-18 சம்திங் அந்த டைமில் நமக்கு அது பேட்டன் வந்து இதெல்லாம் பேட்டன் பண்ண முடியாது, நேச்சுரலாக விளையிற பொருட்களுக்கு வந்து எந்த கண்ட்ரியும் சொந்தம் கொண்டாட முடியாதுன்ற ஒரு இப்போ ஸ்டாண்டை ஃபுல்லாக வேர்ல்டு எடுக்க வச்சு, அதனால் இல்லைனாக்கா நமக்கு வந்து அவங்கக்கிட்ட இருந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். நம்ம இப்போ சப்போஸ் டர்மரிக் எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணதுனால நம்ம ஸ்பைசி ஸ்டோரி ரியலி ஸ்பைசி. 3D பிரிண்டிங் டெக்னாலஜிலாம் நம்ம பெரிய லெவலில் டெவலப் ஆகிருக்கோம். அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக அடிக்கடி, அதாவது இந்த 3D டெக்னாலஜியை இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணணுமான்னு ஒரு கொஸ்டின் வரலாம். பட் ஒரு டெக்னாலஜிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம வந்து சின்னதாக நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், பட் அது வந்து ஹைலைட் ஆகாது. பட் இந்த மாதிரி ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது நம்மளோட ஸ்ட்ரென்த்து, நம்மளோட டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்து ஒரு ப்ரூஃப் ஆகும். அந்த பேசிஸில் ஒரு டெம்பிள் ஒன்று ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் 3D பிரிண்டிங்லே டெவலப் பண்ணியிருக்காங்க தெலுங்கானாவில், சித்திபேட் பெருகுபள்ளின்ற ஒரு இடத்துல. லார்டு கணேஷ் பகவான், சங்கர் பகவான், பார்வதி பகவானுக்காக. ஹைதராபாத் அப்சுஜா இன்ஃப்ராடெக், இவங்க நிறைய வந்து பில்டிங்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இப்போ 3D பிரிண்டிங்கில். காஸ்ட் எஃபெக்டிவ், ஸ்பீடாக பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேசிஸில் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக இந்த இது கண்டிப்பாக போய் பார்க்கணுன்னு ஒரு ஃபீல் வருது இல்லை, பார்க்கும்போதே கண்டிப்பாக போகலாம். நீங்களும் போங்க, நானும் வரேன். அதுக்கடுத்தது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ், பெங்களூர் அல்சூர் ஏரியாவில் கேம்பிரிட்ஜ் லே அவுட்னு ஏதோ ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு கம்ப்ளீட் போஸ்ட் ஆஃபீஸ் 3D பிரிண்டிங்கில் டெவலப் பண்ணி ஜஸ்ட் 23 lakhs L&T டெவலப் பண்ணியிருக்கு. அதாவது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கட்டணும்னா ஒரு 1 crore அந்த மாதிரி ஆகிற ஒரு இடத்துல 23 lakhs அதுவும் ஃபாஸ்ட்டாக வித்தின் 13 days அவங்க முடிச்சிருக்காங்க இந்த வேலையை. இன்னொன்று அக்னிகுல் காஸ்மாஸ், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டார்ட் அப், ஏரோஸ்பேஸ் ஸ்டார்ட் அப். அவங்க ரீசெண்டாக ஒரு ராக்கெட் என்ஜின் டெவலப் பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட்லி 3D பிரிண்டட் ராக்கெட் என்ஜின். அலுமினியம் அலாய்ஸ் அந்த மாதிரி மெட்டல்ஸ் வச்சு யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க. இதனால் என்னென்னாக்கா மெயின் காஸ்ட் கம்மியாகுது, டைம் டு கன்ஸ்ட்ரக்ஷன் அது கம்மியாகுது. ஸோ அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பப்ளிக்கு போனோம்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும்போது அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து ஒரு 3D டெக்னாலஜின்றது ஒரு சீரியஸான இதுவாக அவங்களும் ரெகுலர் எஜுகேஷன் இல்லாமல் இந்த மாதிரி எஜுகேஷன்லாம் தேடி போவாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். இங்கே இந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸும் ஸ்பெஷல் தான். அது பியூஷ் கோயலாக இருந்தாலும் சரி, நிர்மலா சீதாராமன், இல்லை நிதின் கட்கரி, ஒவ்வொருத்தரும் அவங்க ஃபீல்டில் ப்ரூவ் பண்ணுற மாதிரி. அஸ்வினி வைஷ்ணவ், ஹி இஸ் ஒன் ஆஃப் த ஜெம் ஆஃப் திஸ் மினிஸ்ட்ரி மோடி கவர்மெண்ட்டில். அவர் ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஆகட்டும், இல்லை ட்ராக்ஸ் எல்லாம் கரெக்ஷன் பண்ணுறது, கவச் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப பெரிய அளவில் டெவலப் ஆகிட்டுருக்கு. அப்படி ஒரு டெவலப் ஆன பவர் தான் ஹைட்ரஜன் பவர். ஹைட்ரஜன் பவர்டு ட்ரெயின்ஸ் இப்போது ட்ரையல் ரன் வந்து ஹரியானாவில் ஜிந்த், சோனிபேட் இந்த 2 ஸ்டேஷனுக்கு நடுவில் கிட்டத்தட்ட 90 kilometer டிஸ்டன்ஸ் இதில் ட்ரையல் ரன் நடந்துகிட்ருக்கு. இதை டெவலப் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம DRDO, RDSO,
ரிசர்ச் டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன், ரயில்வேஸோட ஒரு டிபார்ட்மெண்ட், அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த கம்ப்ளீட் ட்ரெயின். ஃபுல் இண்டிஜினியஸ்லி டெவலப்டு என்ஜின் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இங்கே டெவலப் ஆனது. கிட்டத்தட்ட 8 கோச் அண்ட் 2638 பேசஞ்சர்ஸ், 2638 பேசஞ்சர்ஸை ஒரு டைமுக்கு கொண்டு போக முடியும். அந்த மாதிரியான ஒரு ட்ரெயின். இது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மூலயமா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுது. ப்ளஸ் அடிஷ்னலாக இதில் பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பர் நிறைய வெளியே வரும். அது ஒன்லி தான் எமிஷன். ஸோ பொல்யூஷன் எதுவும் கிடையாது. ஃப்யூச்சரில் ஹைட்ரஜன் பேஸ்டு கார், பஸ் எல்லாமே வரதான் போகுது. அது நம்ம ஹைட்ரஜன் பேஸ்டு டெவலப்மெண்ட், ஹைட்ரஜன் ஃபியூலை யூஸ் பண்ணுறதுல இந்தியா இப்போதைக்கு டாப்பில் போயிட்டுருக்கோம் நம்ம. ஸோ ஃப்யூச்சரில் நிறைய சான்சஸ் இருக்குது இந்த ஃபீல்டில். ஒரு டேங்க் ஹைட்ரஜன் வந்து அந்த ட்ரெயினுக்கு கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர்ஸ், அதாவது 90 கிலோமீட்டர் அது சொன்ன அதோட ரேஞ்சு இப்போதைக்கு ட்ரையல் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 10 முறைக்கு மேலே போயிட்டு வரும்போது ஒரு டேங்கை ஃபுல் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ட்ரெயின் காஸ்ட் வந்து அரௌண்ட் 80 crore அண்ட் தென் 110 km/h ஸ்பீடில் போக முடியும். நெக்ஸ்ட்டு 2025 35 ட்ரெயின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது இப்போதைக்கு. ஃபஸ்ட்டு இதில் என்னன்னாக்கா, இதோட ஜெர்மனியில் இருக்கிற TUVSUD அந்த லேப் ஒன்று இருக்குது, ரொம்ப ஃபேமஸான லேப். சேஃப்டி ஆடிட்லலாம் ரொம்ப பெரிய லெவலில் அவங்க இது சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஃபியூச்சர் இஸ் ஹைட்ரஜன் ஃபியூவல், அது தெரியுது ஈவிக்கு ஈக்குவலாக. அடுத்து ரயில்வேல ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பிரிட்ஜ். என்ன ஸ்டீல் பிரிட்ஜ் தானே, எவ்வளோ செய்கிறாங்களேன்னு இல்லை. இது வந்து 100 மீட்டர் லென்த் இருக்கிற ஸ்டீல் பிரிட்ஜ். இதுவரையும் இந்தியாவில் அந்தளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் இல்லாமல் இருந்தது. இதோட ஃபுல் கம்ப்ளீட் செட்டப். ஸ்டீல் பிரிட்ஜுன்றது ஒரு இரும்பு மட்டும் இல்லை, அதுக்கான நிறைய சஸ்பென்ஷன்ஸ், அதுக்கு போல்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும், அதோட நட் எப்படி இருக்கணும், எவ்வளோ விஷயம் இருக்குது அதுக்கு நடுவில். ஸோ இது ஃபுல்லுத்தையும் நேஷனல் ஹை ஸ்பீடு ரயில் கார்பரேஷன் லிமிடெட், NHSCRCL, இவங்க மாணிக்கம் ஸ்டீல் கிரைடர் பிரிட்ஜஸ் திருச்சிராப்பள்ளி கூட ஒரு கோஆர்டினேஷன் பண்ணி டெக்னாலஜியெல்லாம் நிறைய டெவலப் பண்ணி, அதாவது இது புதுசாக ஒன்றும் கண்டுபிடிச்சது கிடையாது, ஏற்கனவே இருக்கிற டெக்னாலஜி, பட் இண்டிஜினியஸ்லி ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த பிரிட்ஜஸ். ஃப்யூச்சரில் நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா நம்ம நினைக்கிறதெல்லாம் இது 60 இயர்ஸாக நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் இதெல்லாம், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் இங்கேயே டெவலப் ஆகுதுன்றது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். இப்போதைக்கு 28 ஸ்டீல் பிரிட்ஜ் பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த புல்லட் ட்ரெயின் காரிடர் இருக்கு இல்லைங்களா, குஜராத் டு மும்பை, அதில் இதெல்லாம் யூஸ் பண்ணுது. ஃப்யூச்சரில் மற்ற ட்ரெயின்ஸ்க்கும் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் நிறைய விஷயம் இருக்குது. லைக் நான் சொன்ன மாதிரி பியரிங்ஸு, ட்ரெசல்ஸ், சஸ்பென்ஷன்ஸ், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் இது ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட், இன்ஜினியரிங்கில் நிறைய பெரிய அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகும் கண்டிப்பாக. அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா வீல்ஸ். ஒரு வீல் இல்லாமல் ட்ரெயின் இல்லை, ட்ரெயின் கோச் மட்டும் பிரயோஜனம் இல்லை. அது வீல்ஸ் வந்து ஃபோர்ஜ்டு வீல்ஸ் இதில் யூஸ் பண்ணுவாங்க. 60 இயர்ஸாக நம்ம அதை இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் டைமாக இங்கே இந்தியன் ரயில்வேஸும் ராமகிருஷ்ணா ஃபோர்ஜின்ஸ் லிமிடெட் கும்மிடிப்பூண்டி பக்கத்தில், தமிழ்நாடுல சென்னை பக்கத்தில் 650 crore பிளான்ட் போட்டு அவங்க இதை ப்ரொடக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து அரௌண்ட் 2.5 lakhs வீல்ஸ் பர் இயர். இதில் 80,000 இந்தியாவிலே யூஸ் ஆகிடும். மிச்சது 1.7 lakhs நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இது ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இம்போர்ட் மேலே டிபெண்ட் ஆகிருந்தது குறைச்சது ஒரு பக்கம், ப்ளஸ் அடிஷ்னலாக இதை நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோன்றது கண்டிப்பாக ஒரு சொல்லிக்கொள்ள வேண்டிய சாதனை தான் அது. அதே மாதிரி இந்த ரயில் ட்ராக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுவும் நம்ம மோஸ்ட்லி இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு சிலதெல்லாம். இப்போதைக்கு நம்ம இங்கேயே மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் பட் அதில் எக்ஸ்போர்ட்கான சான்சஸ் இல்லை, ஏன்னா இங்கே நிறைய ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால இப்போதைக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியாது எக்ஸ்போர்ட்டெல்லாம். இந்த வந்தே பாரத் ட்ரெயின்ஸ்க்கெல்லாம் அதுக்கான ஸ்டாண்டர்ட் கேஜஸ் எல்லாம் நிறைய மாற்றுறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ரயில்வேல பெரிய அளவில் மாற்றங்கள் நடந்துகிட்ருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரயில்வேல பெரிய அளவில் இனோவேஷனும் நியூ டெவலப்மெண்ட்ஸ், நிறைய இண்டஸ்ட்ரீஸ், ஃபாரின் கொலாபரேஷன்ஸ், ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ், அவங்க டைரெக்டாக வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்துட்டுருக்கு. அப்படி ஒரு கியூபெக் பேஸ்டு பம்பார்டியர்ன்ற ஒரு மிகப்பெரிய மெட்ரோ ட்ரெயின் மேனுஃபேக்சரர், அவங்க இப்போ இந்தியாவில் ஒரு 33 million euros இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பரோடா, குஜராத்தில். அங்கே மேனுஃபேக்சரிங் ஆகிற இந்த மெட்ரோ ட்ரெயின்ஸ் இனிமேல் வேர்ல்டு ஃபுல்லாக போக போகுது. ஃபஸ்ட்டு நம்ம கான்ட்ராக்ட் சைன் பண்ணது வந்து கனடா அண்ட் ஆஸ்திரேலியா. அதில் கனடாவில் கொஞ்சம் பிரச்சனை ஆனதுனால அது பெண்டிங் ஆயிடுச்சு. பட் ஆஸ்திரேலியா கூட எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. கிட்டத்தட்ட 75 feet லாங் கோச், அரௌண்ட் 46 tons வித் ஹைலி சுப்பீரியர் இன்டீரியர்ஸ், ஒரு அட்ராக்டிவான கோச்சஸ். அது நம்ம மெட்ரோ யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ, அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாம் ஃப்யூச்சரில் நம்ம கண்ட்ரியில் மேனுஃபேக்சரிங் பண்ணது வேர்ல்டு ஃபுல்லாக ஓடணுன்றது நம்மளோட ஆசை. நான் நிறைய முறை சொன்ன மாதிரி ரயில்வேஸ், டிஃபென்ஸ், ஸ்பேஸ், ஏரோஸ்பேஸ்,
இந்த மாதிரி ஏரியாவில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் ஆகி ஈவன் அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் எல்லாத்துலேயுமே டெவலப்மெண்ட்ஸ் வந்து ஜென்ரலாகவே நம்ம கண்ணுக்கு இப்போது சேஞ்சஸ் நிறைய தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்படி ஒரு டெவலப்மெண்ட்டு தான் ஜொராவர் 25 டன் லைட் வெயிட் டேங்க். இந்த லைட் வெயிட் டேங்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதை எப்போ வேணாலும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணலாம் ஈஸியாக. பை ஏர் ரயில் ரோடில் ஈஸியாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம். எந்த ஒரு கிரிட்டிக்கலான இப்போ ஹிமாலயாஸ் மவுண்டைன்ஸ்க்கு நடுவில் ஒரு எனிமி அட்டாக் நடக்கும்போது அங்கே ஈஸியாக ஏர் லிஃப்ட் பண்ணி கொண்டு போய் வச்சிடலாம். ஒரு சில இடத்துல ட்ரெயினில் கொண்டு போகலாம். அந்த மாதிரி ரொம்ப ஃப்ளெக்சிபிளானது. இந்த ஜொராவர்ன்றது பேர் எதுக்காக வச்சாங்கன்னா 19th centuryல டோக்ரா ரெஜிமெண்ட் ஜெனரல் ஜொராவர் சிங், இந்த ஸ்டோரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சைனீஸ் ஆர்மிக்கு ரொம்ப நேரம் டிஃபைட் பண்ணார். திபெத் குறைஞ்ச ராணுவத்தை வச்சு அவங்க கூட இருந்தவங்க ரொம்ப கம்மியான ஆளுங்க. இந்த கதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லைன்னா அது ஒரு நாளைக்கு பேசலாம். ஓகே, ஸோ இதை டெவலப் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா CVRDE, காம்பேட் வெஹிக்கல்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இது டிஃபென்ஸ் DRDOட ஒரு பார்ட். அவங்க வந்து L&T கூட கொலாபரேட் பண்ணி இந்த டெவலப்மெண்ட் கம்ப்ளீட்லி இண்டிஜீனியஸ். அதுதான் இதில் ஒரு மெயின் பாயிண்ட். இது கிட்டத்தட்ட 354 யூனிட்ஸ் இந்தியன் ஆர்மி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 59 ஆல்ரெடி டெலிவரி ஸ்டேஜில் இருக்குது. அந்த ட்ரையல் ரன்ஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா இதில் ஃபீல்டு ஆர்ட்டிலரி கன் வந்து 105 mm, அதுக்கப்புறமா கோஆக்சில் மிஷின் கன் 7.62 mm. அது இல்லாமல் இது ரோடில் வந்து 70 km ஸ்பீடில் போகக்கூடிய ஒரு லைட் வெயிட் டேங்க். ஆஃப் ரோட், ஐ மீன் டிஃபிகல்ட் டெரைன்ஸ் எல்லாம், இந்த மாதிரி மண் சகதி கல்லுங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஏரியாவில் வந்து இது 35 to 40 km/h ஸ்பீடில் போகும். இதில் ஒரு 3 persons வந்து உள்ள அகாமடேட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இண்டிஜியஸ்லேயே டெவலப் பண்ண இந்த ஜொராவர் டேங்க் நமக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃபியூச்சரில். ஃப்ரிகேட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? ஃப்ரிகேட்ஸ். ஸோ இந்த ஃப்ரிகேட்ஸ்ன்றது ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி. ஒரு ஷிப்பு, கமர்ஷியல் ஷிப்போ இல்லை நேவி ஷிப்போ இருக்குனாக்கா அது ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும். அதை சுற்றி ஒரு 4 குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஒரு 4 குட்டி குட்டி ஷிப்ஸை சுற்றிட்டு இருக்கும். இதை தான் ஃப்ரிகேட்ஸ்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. அதில் சென்சர்ஸ், வெப்பன்ஸ், ரேடார்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஏதோ ஒரு சின்ன அட்டாக் வரும்போது அது முதல்ல ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ் மாதிரி இது ஒர்க் பண்ணும். ஸோ இது காம்பேட் பண்ணுறதுக்கு, இந்த ஆயில் ஃபீல்டெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு போகிறாங்க இல்லைங்களா சீஷோரில், அந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும். இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக யூஸ் ஆகும். சின்ன சின்ன நிறைய விஷயங்களில் யூஸ் ஆகும். இப்போ நம்ம துஷில் சொல்லிட்டு ப்ரொடெக்டர் ஷீல்டு, அதுக்கு உண்மையான அர்த்தம் துஷில்ன்றது ஒரு சன்ஸ்கிருத் வேர்டு. அதுக்கு உண்மையான மீனிங் என்னென்னா ப்ரொடெக்டர் ஷீல்டு, பாதுகாப்பு கவசம் அப்படி சொல்லலாமா. ஸோ இந்த INS துஷில்ன்றது 2.5 பில்லியன் டீல் 2016 ரஷ்யா இந்தியா கூட ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானாங்க. அதுபடி 4 ஃப்ரிகேட்ஸ் நம்ம ரஷ்யா கிட்ட வந்து ப்ரொக்யூர் பண்ணுறோம். இதில் ஃபஸ்ட்டு 2 ஷிப்பு ரஷ்யாவிலே பில்ட் பண்ணுவாங்க, அந்த ஸ்டாலின்கிராட்ன்ற ஒரு இடத்துல. அதுக்கப்புறமா மிச்சம் 2 ஃப்ரிகேட் இந்தியாவில் டெவலப் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 3900 டன் ஷிப் இது, 125 மீட்டர் லென்த் இருக்கிறது. ஸோ இது வந்து ரஷ்யா, இதில் நிறைய பார்ட்ஸ் வந்து அரௌண்ட் 60% வந்து இண்டிஜினியஸ்லி ப்ரொடியூஸ்டு பார்ட்ஸ், அசசரிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது 60% இந்தியன் மேனுஃபேக்சர்டு. மிச்சம் 40% தான் ரஷ்யாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுது. ஸோ ஃபியூச்சரில் இங்கே நம்ம டெவலப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 4 முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் நெக்ஸ்ட் 4ன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஃபியூச்சரில் மேபி எக்ஸ்போர்ட்ஸ்க்கும் இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுக்கு முன்னாடி இருக்குது கண்டிப்பாக. நம்ம இப்போ பார்த்தோம்ல ஃப்ரிகேட்ஸ், அதோட ஒரு சின்ன சைஸ் வந்து USVன்னு சொல்லுவாங்க, அன்க்ரூவ்டு சர்ஃபேஸ் வெசல்ஸ். அதாவது எங்கேயும் அங்கே ஆளுங்களே தேவைப்படாது, ரிமோட் கண்ட்ரோல் மூலிமா ஆப்ரேட் பண்ணுற ஒரு டாய் மாதிரி ஆப்ரேட் பண்ணலாம் இதை. இந்த ஜல்தூத்னு ஒரு புதுசாக ஒன்றத்தை டெவலப் பண்ணியிருக்காங்க, புதுசாக ஒரு USV டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த சீஷோர்லலாம் இதை ரிமோட்லி யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் அடிஷ்னலி நிறைய மிஷன்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போது செல்ஃப் டெஸ்ட்ராய்டர் ரோபாட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இது ஃப்ரண்ட் லைனில் இதில் பாம்பு வச்சு கொண்டு போய் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த சின்ன சின்ன ஃப்ரிகேட்ஸில் மோத விட்டு அதை டெஸ்ட்ராய் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. அது இல்லாமல் இது வேறு ரிசர்ச்லாம் கூட நிறைய யூஸ் பண்ணலாம். சர்வைலன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஒரு பிரிட்ஜ் இருக்குது கடல் ரிவருக்கு கீழே, ஸோ அந்த பிரிட்ஜ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய பர்பஸ். ஸோ இதை டெவலப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கார்டன் ரிசர்ச் ஷிப் பில்டர்ஸ் என்ஜினியர்ஸ், GRC மும்பையில் இருக்குது, நேவல் சயின்ஸ் டெக்னாலஜி லேபரேட்டரி, DRDO, இவங்க 3 பேரும் சேர்ந்து டெவலப் பண்ணுறாங்க. இதை மேனுஃபேக்சரிங் பண்ண போது ரெக்கிசி மெரின் அப்படின்ற இந்தியன் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப், ஒரு சின்ன யங்ஸ்டர்ஸ் இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல. அது இல்லாமல் அவங்க டிசைன் டெவலப்மெண்ட்லேயும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இவங்கள கூட. ஸோ அந்த டெவலப்மெண்ட்ஸ் வந்து இதுவும் நிறைய எக்ஸ்போர்ட்ஸ்க்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது டிஃபென்ஸில், ரயில்வேஸில், அக்ரிகல்ச்சரில், ஏரோஸ்பேஸில். ஃப்யூச்சரில் நிறைய நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இதெல்லாம் டெவலப் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஆசையோடு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தேங்க்யூ வெரி மச். பை பை, சி யூ, ஜெய் ஹிந்த்.